வணக்கம். தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கான அசைவ சமையல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது தாய்ப்பாலூட்டும் போது ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம், பின்வரும் அசைவ உணவுகளை தயாரிப்பது: முருங்கைக்காயுடன் சிக்கன் கறி, வேர்க்கடலை பூண்டு மசாலாவில் சிக்கன், மீன் தேங்காய் கறி, முட்டையுடன் கூடிய கலந்த காய்கறி கறி மற்றும் மீன் கீரை கறி. தாய்ப்பாலூட்டும் காலத்தில் ஒரு தாயின் பால் உற்பத்திக்கு கூடுதல் அளவு ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. வளர்ந்து வரும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கவும், தாய்மார்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் தாய்ப்பாலூட்டலின் போது தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின்ஸ், தாதுக்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் கோலின். ஊட்டச்சத்துக்களை தவிர நாம் கெலக்டோகாக்ஸை பற்றி கற்போம். கெலக்டோகாக்ஸ் என்பது பால் உற்பத்திக்கு உதவும் பொருட்கள் ஆகும். பின்வருவனவற்றை உணவில் சேர்ப்பதன் மூலம் தாய் அதனை பெறலாம்: பூண்டு, வெந்தயத்தின் விதை மற்றும் இலைகள், பெருஞ்சீரக விதைகள், அளவி விதைகள், முருங்கை இலைகள், சதகுப்பி இலைகள் மற்றும் ஓமம். தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து இதே தொடரின் மற்றொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும். தாய்ப்பாலூட்டலின் போது ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட பிறகு உணவுகளை தயாரிக்க தொடங்குவோம். நமது முதல் உணவின் செயல்முறையுடன் தொடங்குவோம். முருங்கைக்காயுடன் சிக்கன் கறி. இதை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் சிக்கன், 2 துண்டுகள் முருங்கைக்காய், 1 குச்சி கருவேப்பிலை, 1 தேக்கரண்டி கருப்பு மிளகு, 1 நறுக்கிய வெங்காயம், 4 பற்கள் பூண்டு, சுவைக்கேற்ப உப்பு, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி மிளகாய் தூள், 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகள், 2 தேக்கரண்டி எண்ணெய். ஒரு கடாயில் 1 தேக்கரண்டி எண்ணெயை சூடாக்கவும். இதில் வெங்காயம், பூண்டு, மிளகு, பச்சை மிளகாயை சேர்க்கவும். அவை பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து 2 முதல் 3 வினாடிகள் வதக்கவும். ஆறிய பின் சிறிது தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைக்கவும். அடுத்து முருங்கைக்காய்களை பிரஷர் குக்கரில் சமைக்கவும் அல்லது வேக வைக்கவும். ஒரு கடாயில் 1 தேக்கரண்டி எண்ணெயை சூடாக்கவும். தயாரித்த விழுதை சேர்த்து 2 நிமிடங்கள் சமைக்கவும். இதில் அனைத்து மசாலாக்களையும் சிக்கனையும் சேர்க்கவும். இப்போது அரை கப் தண்ணீரை சேர்த்து நன்கு கலக்கவும். வாணலியை மூடி சிக்கன் வேகும் வரை சமைக்கவும். இதில் வேக வைத்த முருங்கைக்காயை சேர்க்கவும். இதை 2 லிருந்து 4 நிமிடங்கள் சமைக்கவும். முருங்கைக்காயுடன் சிக்கன் கறி தயார். நாம் கற்க போகின்ற இரண்டாவது உணவு குறிப்பு வேர்க்கடலை பூண்டு மசாலாவில் சிக்கன். தேவையான பொருட்கள்: 100 கிராம் சிக்கன், 2 தேக்கரண்டி வேர்க்கடலைகள், 5 பற்கள் பூண்டு, 1 தக்காளி நறுக்கியது, 1 வெங்காயம் நறுக்கியது, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், 2 தேக்கரண்டி எண்ணெய். வேர்க்கடலை பூண்டு விழுது தயாரிக்க ஒரு கடாயில் நடுத்தர தீயில் வேர்க்கடலையை வறுக்கவும். தீயாமல் இருக்க தொடர்ந்து அவற்றை கிளறவும். பின் ஆற வைக்கவும். தோலை அகற்ற உங்கள் உள்ளங்கைகளுக்கு இடையில் வறுத்த வேர்க்கடலையை சேர்க்கவும். இப்போது ஒரு வாணலியில் 1 தேக்கரண்டி எண்ணெயை சூடாக்கி வெங்காயம், தக்காளி மற்றும் பூண்டை சேர்க்கவும். தக்காளி வேகும் வரை வதக்கவும். அவற்றை ஆற வைக்கவும். ஆறிய பிறகு இதை வேர்க்கடலைகளுடன் கலக்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைக்கவும். ஒரு கடாயில் 1 தேக்கரண்டி எண்ணெயை சூடாக்கவும். இப்போது வேர்க்கடலை பூண்டு விழுதை சேர்த்து 2 நிமிடங்கள் சமைக்கவும். அடுத்து மசாலா பொருட்களை சேர்த்து நன்கு கலக்கவும். இதில் சிக்கனை சேர்த்து அடுத்த 2 நிமிடங்கள் சமைக்கவும். இப்போது சிறிது தண்ணீர் சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். வாணலியை மூடி சிக்கன் வேகும் வரை சமைக்கவும். சிக்கன் வேர்க்கடலை பூண்டு மசாலா தயார். மூன்றாவது உணவு குறிப்பு மீன் தேங்காய் கறி. தேவையான பொருட்கள்: 100 கிராம் கெண்டை மீன், அரை கப் அரைத்த தேங்காய், 4 சிவப்பு மிளகாய், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், உப்பு சுவைக்கேற்ப, 4 பற்கள் பூண்டு, ஒரு சிறிய எலுமிச்சை அளவிலான புளி, 1 வெங்காயம் நறுக்கியது, அரை தேக்கரண்டி வெந்தயம், அரை தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி எண்ணெய்.
கெண்டை மீன் கிடைக்கவில்லை எனில் பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம். காணாங்கெளுத்தி, வவ்வால் மீன் அல்லது வங்கவராசி. மீனை சுத்தம் செய்து 2 சிட்டிகை உப்பு சேர்த்து 10 நிமிடம் ஊற வைக்கவும். சிவப்பு மிளகாய், வெந்தயம், சீரகம் ஆகியவற்றை நிறம் மாறும் வரை எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கவும். வறுத்த பொருட்களை தேங்காய், புளி, பூண்டுடன் சேர்த்து ஒரு விழுதாக அரைக்கவும். ஒரு வாணலியில் 1 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். இப்போது வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். இதனுடன் அரைத்த விழுதை சேர்த்து 5 லிருந்து 6 நிமிடங்கள் சமைக்கவும். மசாலா சேர்த்து நன்கு கலக்கவும். இதனுடன் ஊற வைத்த மீனை சேர்த்து அடுத்த 10 நிமிடங்கள் சமைக்கவும். மீன் தேங்காய் கறி தயார். 4வது உணவு கலப்பு காய்கறியுடன் வேக வைத்த முட்டை கறி. தேவையான பொருட்கள்: 2 வேக வைத்த முட்டை, 2 பூக்கள் காலிஃப்ளவர், 1 நடுத்தர வெங்காயம், 2 பிரெஞ்ச் பீன்ஸ் நறுக்கியது, 1 நடுத்தர தக்காளி நறுக்கியது, அரை சிறிய குடமிளகாய் நறுக்கியது, 1 மேசைக்கரண்டி எள், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், சுவைக்கேற்ப உப்பு, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 மேசைக்கரண்டி கசகசா, அரை தேக்கரண்டி அளவு விதை பொடி, 1 தேக்கரண்டி எண்ணெய். ஒரு தவாவில் எள் மற்றும் கசகசாவை உலர வறுக்கவும், அவற்றை ஆற வைக்கவும். அடுத்து ஒரு வாணலியில் அரை தேக்கரண்டி எண்ணெயை சேர்த்து தக்காளியை வதக்கவும். ஆறிய பின் தக்காளி மற்றும் விதைகளை மிக்ஸி அல்லது அம்மியில் அரைக்கவும். ஒரு வாணலியில் 1 தேக்கரண்டி எண்ணெயை சூடாக்கவும். இதில் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இப்போது தக்காளி விழுதை சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள் சேர்த்து நன்கு கிளறவும். இதில் சிறிது தண்ணீர் மற்றும் காய்கறிகளை சேர்க்கவும். காய்கறிகள் வேகும் வரை மூடி சமைக்கவும். வேக வைத்த முட்டைகளை 2ஆக வெட்டி கறியில் சேர்க்கவும். 1 நிமிடம் சமைக்கவும். கலப்பு காய்கறியுடன் வேக வைத்த முட்டை கறி தயார். நாம் பார்க்க போகும் கடைசி உணவு செய்முறை மீன் கீரை கறி. தேவையான பொருட்கள்: 2 துண்டுகள் காளா மீன், கீரையின் 4 லிருந்து 5 இலைகள், சுவைக்கேற்ப உப்பு, 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடி, 1 தேக்கரண்டி ஆளி விதை பொடி, 1 தேக்கரண்டி நெய் அல்லது எண்ணெய், 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகள், 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 பச்சை மிளகாய், 1 தேக்கரண்டி கரம் மசாலா தூள். மீன் துண்டுகளை கழுவவும். சிறிது உப்பு மற்றும் மஞ்சள் தூள் தேய்த்து ஊற வைக்கவும். கீரையை தண்ணீரில் நன்கு கழுவவும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் கீரையை சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். அடுத்து தண்ணீரை வடிகட்டி ஆறவிடவும். கீரை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை ஒரு விழுதாக அரைக்கவும். ஒரு தவாவில் 1 தேக்கரண்டி நெய் அல்லது எண்ணெயை சூடாக்கி வேகும் வரை மீனை வறுக்கவும். அதே நேரத்தில் மற்றொரு வாணலியில் 1 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். கீரை விழுது மற்றும் சிறிது தண்ணீரை சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். இதில் மசாலா பொருட்களை சேர்த்து நன்கு கலக்கவும். இப்போது வறுத்த மீன் துண்டுகளை சேர்த்து மசாலா மீனுடன் கலக்கும் வரை சமைக்கவும். கரம் மசாலா மற்றும் ஆளி விதை தூளை சேர்த்து 2 நிமிடங்கள் சமைக்கவும். அடுப்பை அணைத்து எலுமிச்சை சாற்றை சேர்க்கவும். மீன் கறி தயார். மேலே குறிப்பிட்ட அனைத்து சமையல் உணவுகளும் பின்வருவனவற்றை அதிகமான அளவில் கொண்டிருக்கின்றன: புரோட்டீன், வைட்டமின் B12, நல்ல கொழுப்புகள், இரும்புச்சத்து, ஃபோலேட், பொட்டாசியம், வைட்டமின் A, வைட்டமின் D, துத்தநாகம், மெக்னீசியம். இந்த ஊட்டச்சத்துக்கள் பின்வருவனவற்றிற்கு உதவுகின்றன: குழந்தையின் வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி, தாயின் பால் உற்பத்தி மற்றும் தாயை ஆரோக்கியமாக வைத்திருக்க. இத்துடன் இந்த டியூட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி.